திருச்சிற்றம்பலம். விசுவாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் நாள் 8/23/12/2025 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவம்பாவை. பாடல் 8. திருச்சிற்றம்பலம். கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் பரஞ்சோதி கேழில் பரம் கருணை, கேழில் விழு பொருள்கள் பாடினம் கேட்டிலையோ, கேழில் விழு பொருள்கள் பாடினம் கேட்டிலையோ, வாழிதென்ன உறக்கமுவாய் திரவாய், வாழிதென்ன உறக்கமுவாய் திரவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் யுவாரோ, ஆழியான் அன்புடைமை ஆமாறும் யுவாரோ, ஊழி முதல்வனாய் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனையே பாடேலோரெம்பவாய், ஏழை பங்காளனையே பாடேலோரெம்பவாய், கோழி சிலம்ப. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவம்பாவை. பாடல் 8. கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பு வெண் சங்கெங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாழி இதென்ன உறக்கமோ, வாய்த்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனையே பாடேலோ என்பாவாய். கோழி சேவல் கூவுதலும் குக்கில் குயில் முதலிய பறவைகள் எவ்விடங்களிலும் ஒலி செய்கின்றன. நாகசின்னம் ஊதப்பட வெண்மையான சங்குகள் எவ்விடங்களிலும் ஊதப்படுகின்றன. இவ்விதமாக புலரிக்காலம் உணர்த்தப்படுதலும் தாங்கள் எழுந்து ஒப்பில்லாத பேரொளி வடிவினராய் இறைவருடைய ஒப்பில்லாத பேரருளையும் ஒப்பில்லாத சிறந்த உண்மை போர்களையும் பாடினோம், பாடிக்கொண்டும் வருகின்றோம். நீ அவற்றை கேட்டிலையோ, வாழ்வை உடையவளே, உனது இந்த உறக்கம் எவ்வித உறக்கமோ, வாயை திறந்து எதிர்மொழி கூறுகின்றாள் இல்லையே. சக்கரப்படையுடைய திருமால் சிவபெருமானிடத்து பேரன்புடையவர் என்பர். அவரது அன்புடைமையும் உன்னை போல உறங்கிக் கொண்டு வாய்க்கிறவாமல் கிடப்பதுதானோ. உலகத்திற்கு மா பேரடிவை செய்யும் முதல்வராய் தாம் அழியாது நிலை பெற்ற முழு முதல்வரும் உமையம்மையாரை இடபாகத்தில் உடையவரும் ஆகிய இறைவனையே எங்களுடன் சேர்ந்து பாடுவாயாக. எங்கள் வழிபாட்டுக்குரிய பாவையாகிய பார்வதி தேவி இவள் துயிலிழவும் பாடவும் அருள் செய்வாயாக என வேண்டுகிறார்கள். இதை கேட்டு அந்த பெண் எழுந்து வந்துவிட்டாள். அவளை அழைத்து கொண்டு புறப்பட்டு எல்லோரும் நீர்நிலையை அடைந்தனர் என்பதே இந்த பாடலில் விளங்குகிறது. கோழி சிலம்பல் முதலியன நான்கும் விடியலை உணர்த்துவன. 7 இசைகளுக்கும் 7 துணைகளாகிய வீடுகளையுடைய நாகசின்னம் புலரி காலத்தில் நாகசின்னம் மட்டும் ஊதப்படுதலையும் சங்கு ஊதப்படுதலையும் பெரிய திருக்கோயில்களில் கேட்கலாம். பரஞ்சோதியுடைய கருணை பொருட்கள் பாடினோம் என்க. சோதி என்பதில் பண்புதற்கிழமையில் வந்த ஆரணருவு தொக்கது.
விழுப்பொருள் சிறந்த உண்மை புகழ் வாழி அன்னை விழி வாழ்வாயாக என உரைப்பின் வாழ்ந்து போதீரே என்பது போல வைவதாகும். உறக்கமோ வாய்திரவாய் என பின்வரும் வினாக்கள் வாழ்வாயாக என உரைப்பதற்கு பொருந்தாமை காண்க. அன்றையும் துயிலெழுப்பப்பட்ட முன்னைய 7 திருப்பாட்டுகளிலும் விழி வந்திருத்தலின் இதிலும் இல்லாகிறாது. வாழி என்பதை ஈறுகட்ட இயங்கோல் கொள்ளாது வாழ்தல் என்னும் தொழிற்பெயரடியாக வந்த இகரவீற்று பெண்பார் பெயராக கொள்க. வாய்திரவா என்பதற்கு வாயை திறந்து எதிர்மொழி கூறுதி எனவும் உரைக்கலாம். இனி ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ என்ற குறிப்பினால் இத்திருப்பாட்டு சேட்டை என்னும் சக்தியின் திருவாக்காய் சுத்த மாயையை தொழிற்படுத்துகின்ற அனந்த தேவநாயனாரை அதிட்டுகின்ற வாமை என்னும் சக்தியை நோக்கி கூறி அப்பால் ஸ்ரீகண்டர் வாயிலாக பிரகிருதியில் விகுதியாகிய ஆன்ம தத்துவம் நடத்தல் பொருட்டு திருமாலை தொழிற்படுத்தும் சிவசக்தியை உணர்த்தியது என்பர். ஆகவே இத்திருப்பாட்டில் வாமையும் இதற்கு முன்னுள்ள 7 திருப்பாட்டுகளிலும் முறையே சேட்டை, ரௌத்ரி, காளி களவிகரணி, பலவிகரணி, பலபிரமதினி, சர்வபூத தமணி என்னும் 7வரும் முன்முன் உள்ளவரால் உணர்த்தப்பட்டவராவர். முதற்றிற்பாட்டில் உணர்த்தியவர் இறைவரை விட்டு நீங்காத பராசக்தியால் தூண்டப்பட்டு சதாசிவமூர்த்தி திருவருளால் ஈஸ்வர தத்துவத்தில் சக்தி மண்டலத்திலுள்ள மனோன்மணி சக்தியேயாவர். இவ்வாறு நவசக்திகள் தொழிற்பட்டு பிரபஞ்சம் பஞ்சீகரிக்கப்படுமாறு கூறப்பட்டது என்பர். இங்கனம் தத்துவ பொருள் கூறுவதற்கு இடந்தொன்று நிற்பது ஆடியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறே என்னும் இக்குறிப்பே ஆகும். எப்படியோ அந்த பெண் எழுந்துவிட்டால் எல்லோரும் நீராடச் சென்று விட்டார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.